ஒருமுறை ஒரு சிறிய நகரத்தில் வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். எப்பொழுது அவர் வெளியூர் சென்றுவிட்டு வந்தாலும் தனது நண்பர்களை அழைத்து விருந்து கொடுப்பார். அவர் ஒரு செல்ல நாயை வளர்த்து வந்தார். அதன் பெயர் பன்னி. பன்னி, இங்கே வா. அது தனது வாலை ஆட்டிக்கொண்டே அவரிடம் வந்தது. இந்த பந்தை எடுத்து வா. வியாபாரி பந்தை எறிந்தார். அது ஓடிச் சென்று பந்தை எடுத்து வந்து எஜமானரிடம் கொடுத்தது. நீ மிகவும் புத்திசாலி. வியாபாரி தனது வேலையாளான மொய்லியை அழைத்தார். மொய்லி, இதற்கு சாப்பிட ஏதேனும் கொண்டு வா. வேலைக்காரன் பன்னிக்காக பிஸ்கட்டுகளை கொண்டு வந்தான். வியாபாரி பன்னியை தடவி கொடுத்தார். மொய்லி, இன்று நடக்கவிருக்கும் விருந்திற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டாயா? அனைத்தையும் ஏற்பாடு செய்து விட்டேன் ஐயா. இன்று விருந்து மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய சுவையான உணவுகளை தயாரித்திருக்கிறேன். மகிழ்ச்சி. பன்னி தனது நாய் நண்பனை சந்திக்கச் சென்றது. அது பக்கத்து தெருவில் வசித்து வந்தது. என்ன பன்னி, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கிறாய்? இன்று எங்கள் வீட்டில் நடக்கும் விருந்திற்கு உன்னை அழைக்கலாம் என்று வந்தேன். என்ன விருந்தா? நாயின் கண்கள் சந்தோஷத்தில் மினுமினுத்தது. மிகப்பெரிய விருந்து. உணவுகள் மிகவும் ருசியாக இருக்கும். அது மட்டுமல்ல, சுவையான அசைவ கறிகளும் சமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் அந்த விருந்தில் எப்படி கலந்து கொள்ள முடியும்? நான் வீட்டில் இருக்கும் கடைசி அறையில் உனக்காக காத்திருப்பேன். அங்கு வந்தவுடன் நான் உன்னை சமையல் அறைக்கு அழைத்து செல்கிறேன். சரி, நிச்சயம் நான் வருகிறேன். அன்று மாலை அனைவரும் விருந்தில் மும்முரமாக இருக்கும் பொழுது பன்னியின் நண்பன் கடைசி அறையில் காத்துக் கொண்டிருந்தது. வந்துவிட்டாயா? சீக்கிரம் வா, நாம் சமையல் அறைக்கு செல்வோம். இரண்டு நாய்களும் சமையல் அறைக்கு சென்று அனைத்து உணவுகளையும் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டன. சரி வா, புறப்படுவோம். யாராவது வந்துவிடப் போகிறார்கள். சீக்கிரம் வா, யாராவது வந்துவிடப் போகிறார்கள். ஆனால் பன்னியின் நண்பனோ சாப்பிடுவதிலேயே கவனமாக இருந்தது. அப்பொழுது மொய்லி சமையல் அறைக்கு வந்தான். நாய் உணவுகளை சாப்பிடுவதைக் கண்டான். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படி செய்வாய்? நல்ல பாடம் கற்றுத் தருகிறேன். கோபம் கொண்ட அவன் நாயை தூக்கி ஜன்னல் வழியாக வீசினான். விருந்துக்கு வந்த நாய் தெருவில் விழுந்தது. அது வலியால் பயங்கரமாக கதறியது. மற்ற நாய்கள் அதனை தேடி ஓடி வந்தன. உனக்கு என்னவாயிற்று? நாய் நடந்தவற்றை கூற முடியாமல் அவமானத்தால் அமைதி காத்தது. அது ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அது ஒன்றுமில்லை. நான் ஒரு விருந்திற்கு சென்று நன்றாக குடித்து நன்றாக சாப்பிட்டு விட்டேன். தலை சுற்றி சாலையில் விழுந்தேன். அடுத்த முறை நீ எங்களையும் விருந்திற்கு அழைத்துச் செல்கிறாயா? யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக. அதன் காயங்கள் ஆற பல மாதங்கள் ஆனது. அந்த நாய்க்கு நல்ல பாடம் கிடைத்தது. நீதி: திருட்டுத்தனமாக உள்ளே செல்பவர்கள் ஜன்னல் வழியாக வெளியே வீசப்படுவார்கள்.